அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பஞ்சபட்சி யோகத்தை தரும். யோக பஞ்சபட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஜாதகத்தில் தசாபுத்தி கரெக்டாக இருந்ததுன்னா பட்சி அற்புதமாக வேலை செய்யும். அந்த பட்சிக்கு நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரம் காலம்லாம் கிடையாது. நீங்கள் பிறக்கும் போதே ஒரு யோகத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த யோகம் என்னென்னு தெரிஞ்சுக்கின்னு நட்சத்திரத்தில் ஒரு பட்சி வரும், பேர் பட்சி ஒன்று வரும். நம்ம எதை பயன்படுத்துவோம்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திர பட்சியை தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். ஆனால் நம்ம பிறக்கும் போதே ஒரு யோகம் வரும். அந்த யோகத்தில் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். தசா புத்தியும் மாறும். அது பலவீனமாக ஆகுது, பலம் ஆகுது. இது ரெண்டுமே ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த நட்சத்திரத்தை வச்சு என்னோடய பறவையை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நட்சத்திர பட்சி இதோ இந்த மாதிரி சாட்டு நம்ம தர்றது. இது நம்ம வளர்பிறைக்கு தேய்பிறைக்கு மாறும். அப்போது இதை எப்படி நம்ம இதை யோக பட்சியாக மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தை கணிங்க. நீங்கள் பிறக்கும்போதே இந்தந்த கட்டத்தில் இந்தந்த பாகத்தில் ஒரு தெய்வம் இருக்கும். அப்போது உங்கள் பறவை அற்புதமாக இருக்கும். தசா புத்தின்றது வேறு. நீங்கள் பிறக்கும்போது அந்த பறவை ஒரு யோகத்தில் இருக்கும், வலுவாக இருக்கும் அந்த பறவை. அந்த நேரத்தில் பாருங்கள், எப்படி சொல்லணும், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்ததுக்கப்புறமா தான் உங்கள் தாய் தகப்பனுக்கு ஒரு யோகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படியே ஃபேமிலி டவுன் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி டவுன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அதுக்குள்ளே என்ன பறவை வரும்? நட்பு பகலாம் இருக்குது பஞ்சபட்சியில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நட்பு பகலாம் இருக்குது பஞ்சபட்சியில். இந்த மாதிரி பஞ்சபட்சியை ஒரே டைமில் நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இதுக்கு மூலிகைலாம் உண்டு. மூலிகை உண்டு, அஞ்சனம் உண்டு, தாயத்து உண்டு. நீங்கள் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு என் கையில் கேட்கும்போது ரெண்டுத்தையுமே பார்ப்பேன். யோக பட்சியும் பார்ப்பேன், ஜாதகத்தில் இருக்கிற தசா புத்தி பார்ப்பேன், உங்களோட கட்டத்தில் ஒரு அம்சம் ஒன்று இருக்கும், அந்த அம்சத்தை பார்ப்போம். இது என்னோடய தொழில் ரீதியாக நம்ம பண்ணுறது. நீங்கள் பொதுவாக பார்க்கணுன்னா, நீங்கள் பொதுவாக இப்போது ஏதோ ஒன்று போய் பார்க்குறீங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு பஞ்சபட்சின்னு பார்க்குறீங்க. அப்போ ஏன் தோக்குறீங்க? அந்த யோக பட்சி யார்? நீங்கள் பிறக்கும்போதே அந்த யோகத்தில் இருக்கும் அந்த பட்சி. அது எப்படி செயலில் இருந்து போயிடுச்சு? நம்ம பஞ்சபட்சியே பார்க்க தேவையில்ல. அப்போ திடுக்குன்னு அதிர்ஷ்டம் எப்படி வந்தது? அது யாருன்னா எதுனா நம்ம யோசிக்கிறோமா? இத்தனை வருஷம் வரைக்கும் அதிர்ஷ்டம் வந்திருக்கும். அப்போ அந்த பட்சியை அதிர்ஷ்டம் வர வச்சுருக்கோம். அது என்ன புரியுதுங்களா? பஞ்சபட்சிலாம் இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி யோகம் கரணம் அப்போல்லாம் எப்படி அதிர்ஷ்டம் வந்தது? அந்த பறவைக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படி அதிர்ஷ்டம் வந்தது? இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தெய்வத்தை வணங்கி அந்த பறவையை வலுப்படுத்தினா எப்போவுமே யோக பட்சியாக இருக்கும். அதுக்கு தான் யோக பஞ்சபட்சி. இதை தெரிஞ்சுக்கின்னு ட்ராவல் பண்ணும்போது ஒரே வாட்டி தான் இந்த பறவைலாம் அப்பப்போல்லாம் மாறாது. வாழ்க்கை லைஃப் ஃபுல்லாகவே அந்த பறவை அப்படி தான் இருக்கும். அந்த பறவையை நீங்கள் வலுப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்து பயன்படுங்க. நான் ஒரு விளக்க முறையை தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்குற விதம் தான் நம்ம உங்களுக்கு சொல்லித்தரது. நீங்கள் போய் பாருங்கள், பண்ணுங்க அப்படின்றது. இது ஜாதகத்தில் அற்புதமாக இருக்கும். அதை வச்சு தான் பறவையே கண்டுபிடிக்க முடியும். பேரை வச்சு சொல்லுவாங்க, பேர் பச்சு வேலை செய்யுதுன்னு. ஜாதகம் இல்லைன்னா பேரே இல்லை. ஜாதகத்தை வச்சு தான் பேரே கொடுப்பாங்க. அதிலே 4-5 இன்ஷியல் கொடுப்பாங்க. அதில் ஏதோ ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். நம்மக்குள்ளே என்ன பேர் இருந்தாலும் நம்மக்குள்ளே ஒரு யோகம் ஒன்று இருக்கும். அந்த யோகம் தான் அத்தனை வேலையும் பண்ணோம். இப்போது முருகர் பேரை வச்சா கஷ்டப்படாத யாருன்னா இருக்கிறாங்களா? ரவுடி ஆகாமல் இருக்கிறாங்கன்னா
திருடன் ஆகாமல் இருந்துக்கிறானா அந்த பேரில்? அப்படிலாம் கிடையாது. ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கும். அதை பார்த்து பறவையை தேர்ந்தெடுக்கும் போது அற்புதமாக வேலை செய்யும். முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு என்னோடய சேனலில் வந்து அற்புதமான ஒரு வழிபாடெல்லாம் நம்ம சொல்லித் தருவோம். இந்த சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்க்குறதுக்கு என்னிடம் பார்க்குறதுக்கு டைமிங் ஆகும். நீங்கள் வெளி இடத்துல பார்க்கலாம். எல்லார் கையிலையும் வந்து ஒரு காணிக்கையை செலுத்தி பாருங்கள். பார்க்கும்போதே அபசகுனமாக வந்து மேல் மூச்சிலாம் வாங்கிலாம் எந்த ஜாதகத்தையும் பார்க்கக்கூடாது. மெயின் ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஏனோ தானோலாம் வாழ்க்கையில் கால் வைக்கக்கூடாது. ஏன்னா பஞ்சபட்சிலாம் வந்து ஒரே டைம் பார்த்து அதுக்கு வலு ஊட்டுற மாதிரி ஒரு செயல்பாடை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா நீங்கள் தான் எப்போவுமே யோகமாக இருப்பீங்க. இந்த யோகத்தில் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மேலும் சீரும் சிறப்பமாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.